நல்ல அறிவும் திறமையும் வச்சுக்கிட்டே வேலை இல்லாமல் கஷ்டப்படுற பல கோடி பிஇ கிராஜுவேட்ஸில் நானும் ஒருத்தன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக சொல்லணும்னா, என் பேரும் ரகுவரன். நானும் ஒரு வேலையில்லா பட்டதாரி தான். ஹலோ. ஹலோ டார்லிங். சொல்லு டார்லிங். என்ன டார்லிங், பிஸியா? இல்லை சொல்லு. எனக்கு வேலை கிடச்சிச்சுரா. ஓ அப்படியே, சூப்பர்ரா. உனக்கு? எனக்கு இன்னும் என்ன இன்ஃபர்மேஷனும் வரலடா. ஒரு வேளை இனிமேல் தான் சொல்லுவாங்களா இருக்கும். ஓ சரிடா. எங்கே? நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்ல பிஆர்கே டெக், அங்கே தான். ஓகே சூப்பர்ரா. தேங்க்ஸ்டா. சரி, நான் கால் பண்ணுறேன். சரிடா. ஓகே கூப்பிடு. பாய். நன்றி தம்பி. அது பேக் கொஞ்சம் வெயிட்டா, அதான் என்னால் தூக்க முடியல. ஹலோ. Hello, are you Mr. Raghuvaran? ஆமாம், நீங்கள்? We are from BRK Tech. மாமி செலக்டட். We are sorry to say you. Since your performance is not up to the level, we will call you back later. இந்த பேக் விடுற மாதிரி நானும் ஒவ்வொருத்தட்டி விழுந்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் ட்ரை பண்ண தான் விடுவேன். இனிமேல் நான் ட்ரையே பண்ண போகிறதில்ல. அவ்வளோ தான். ஐ ஃபெட் அப். தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? இங்கே உட்கார். நீ இந்த பஸ் ஸ்டாப்பை பார்த்தியா? நம்ம வெயிட் பண்ணுற லாஸ்ட் பஸ் 11 மணிக்கு தான் வரும். இதுக்காக சில பேர் வெயிட் பண்ணுவாங்க, சில பேர் டயர்டாயிடுவாங்க, சில பேர் வராத கூட போயிடுவாங்க. அவங்க போயிட்டாங்கிறதுக்காக பஸ்ஸு வராமல் போகாது. கண்டிப்பாக பஸ் வரும். அப்போ நீங்கள் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா? அப்படி இல்லை தம்பி, நான் உன்னை காத்துருன்னு சொல்லலை, நம்புன்னு சொல்கிறேன். வாழ்க்கை உன்னை சோதிக்குது. நீ அந்த விஷயத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்கேன்னு பார்க்கும். நீ முன்னாடியே விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீ வாய்ப்பை தவறிட்டீன்னு அர்த்தம். அந்த வாய்ப்புங்கிற பஸ்ஸு நம்புறவங்களை என்றைக்குமே விட்டுட்டு போகாது. இங்கே பாரு தம்பி, உனக்கு எப்பெல்லாம் முயற்சியை விட்டுணும்னு தோணுதோ அப்போல்லாம் அதை நான் வச்சுக்கோ. பஸ் உன் பக்கத்தில் தான் இருக்குது, அதை விட்டுறாத. அங்கே பாரு தம்பி, பஸ் வருது. எனக்கான பஸ்ஸு வருது. அதை நான் நம்பி வெயிட் பண்ண போகிறேன்.